வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டே நம்பர் 6. ஓகேவா, டே 5 வரையும் அப்லோட் பண்ணியிருப்பேன். 10 நாள் அப்லோட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினமும் வீடியோ வரும். இன்றைக்கி வந்து நம்ம கண்டினியூ தான் பார்க்க போகிறோம் டே நம்பர் 6. சார் இதுவரையும் நான் டே நம்பர் 1 to 5 வரையும் பார்க்கலையே சார் அப்படின்னா கவலைப்படாதீங்க. கீழே வந்து லிங்க் தரேன். அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல, பிளேலிஸ்ட் பக்கத்தில் இருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பேட்ச்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி லைனாக ஒரு 5 வீடியோ போட்டிருப்பேன், 5 கிளாஸ். இது 6வது கிளாஸ். ஓகேவா, இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஃபிசிக்ஸில் நீங்கள் 70 out of 70, 70 out of 70 உங்களால் எடுக்க முடியும். ஓகேவா, அதுக்காக தான் இந்த பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம், சென்டர் பேட்ச். இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வீடியோ பார்க்குறது அப்படி விட்டுட்டு போகிறதான் இல்லை, ஃபுல்லாக லைனாக பார்க்கணும். ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா நீங்கள் 100 எடுக்கலாம். ஓகேவா, சரி ரைட். இன்றைக்கி என்ன சார் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை எலக்ட்ரிக் டைபோல் இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது ஈஸியாக எப்படி படிக்க நான் சொல்கிறேன். ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஓகேவா, பார்த்துடலாம். பார்த்தாச்சும் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை எலக்ட்ரிக் டைபோல் இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா இந்த கொஸ்டின். இதே மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்பாங்க, அது தேர்ட் லெசனில் வரும், அங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா, டவுட் இல்லைல்ல? சரி வாங்க பார்க்கலாம். சரி ரைட்டுங்க, கலர் மாற்றிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ யூனிஃபார்ம்னா என்ன பண்ணணும், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரையணும். சார் நான் ஸ்கேலை வச்சு நல்லா போட்டுக்கலாம்னா நல்லா தாராளமாக போடுங்க, வெறும் கையில் போடாதீங்க. ஸ்கேல் வச்சு போனீங்கன்னா லைன் ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஓகேவா, லைன் எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஓகேவா, நான் கொஞ்சம் பெண்ட் ஆகுது, நான் மவுஸில் பண்ணுறதுனால. நீங்கள் ஸ்கேலில் பண்ணுறதுனால உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா, இதே போல் பேரலாக லைன் வரையணும். ஒரு 5 லைன் வரைஞ்சி வச்சுக்கோங்க. எத்தனை லைனு? 5. கரெக்டாக இங்கே ஆரம்பிக்கிற ஃபுல்லாக அந்த லைனில் இருக்கணும். சரியா, ஒரு லைன் இங்கே, இன்னொரு லைன் இங்கே ஆரம்பிக்கிறேன் இல்லை, லைனாக இருக்கணும். அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரி ரைட்டா, இப்போது நான் ஒரு சார்ஜ் எடுத்துக்க போகிறேன். அதை நான் மைனஸ் எடுத்துக்கிறேன் இங்கே. ஓகேவா, அது இங்கே உள்ள சார்ஜ் என்ன எடுத்துக்கிறேன், ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இது வரைக்கும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். லைன் கொஞ்சம் எழுத்துக்கோங்க, அப்போ தான் நீங்கள் டயக்ராம் போகிறப்ப ஈஸியாக இருக்கும். ரைட், எழுத்தாச்சு. இப்போ நமக்கு தெரியுமில்ல, ஆக்சியலையும் பார்த்துட்டோம், ஈக்விட்டோரியலையும் பார்த்துட்டோம். 2 சார்ஜுக்கு இடையில் என்ன பண்ணியிருப்போம், ஒரு லைன் வரைவோம். அந்த லைன் என்னது, மிட் பாயிண்ட் இங்கே ஓன்னு வச்சுக்குவோம். இந்த எண்டு நான் என்ன வச்சுக்கிறேன், ஏ எண்டுன்னு வச்சுக்கிறேன். இந்த எண்டை நான் என்னது, பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது என்ன சார்ஜ், பாசிட்டிவ் தானே. அப்போ பாசிட்டிவ் கியூ இருக்கும் தானே. இங்கே என்னது, நெகட்டிவ். அப்போ என்ன இருக்கும், மைனஸ் கியூ இருக்குமா, இருக்கும். ரைட், இந்த லைன் அப்படி ஜாயின் பண்ணிச்சுமா, அப்படியே ஏரோ மார்க் மாதிரி போடுங்க. ஏரோ மார்க் போட்டு அப்படியே ஒரு ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணியாச்சு, இவ்வளோதான், கஷ்டமே இல்லைல்ல. இப்போ நமக்கு தெரியும் இந்த என்னது, இங்கே ஏன்னு தெரியும், இங்கேயும் ஏன்னு தெரியும். இது எப்படி சார் எனக்கு தெரியும் கேட்டிங்கன்னா, ஆக்சியலில் நீங்கள் பார்த்துருப்போம். ஆக்சியல் பார்க்குற மாதிரி எலக்ட்ரிக் டைபோல் கொஸ்டின் நான் நடத்தியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்பேன். அதனால் அங்கே போய் பார்த்துருவாங்க. ரைட், இவ்வளோதான், கஷ்டமே இல்லைல்ல. இப்போ டார்க்குக்கு ஃபார்முலா தெரியணும். ஓகேவா, டார்க்குக்கு என்ன ஃபார்முலா, இது வந்து ப்ரொனன்சியேஷன், அதாவது எழுதுறப்ப என்ன பண்ணணும், டார்க்குன்னு எழுதணும். ஓகேவா, ப்ரொனன்சியேஷன் வந்து டவ்வு, ஜேவை திருப்பி போட்ட மாதிரி இருக்கணும். ஓகேவா, அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகேவா, ஃபோர்ஸ் இன்ட்டு என்ன பாருங்கள், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எழுதணும். சிம்பிளுங்க, நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, 11th படிச்சிருப்பீங்க, 5th லெசனில் படிச்சிருப்பீங்க. சரிங்களா, ஒரு டோரை நீங்கள் நவுத்துறீங்கன்னா, டோர் நவரப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பர்பண்டிகுலர் தான் நவரும். அதனால தான் ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் அது டார்க்கு, ரொட்டேட்டிங் எஃபெக்ட். ஓகேவா, இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா, இது வரையும் புரியுதா? ரைட். இப்போது அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா புக்கில் குழப்புற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி நான் வச்சுக்கலாம் பார்க்கலாமா, எனக்கு கலர் மாற்றி காட்டுறேன். இந்த கலர் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லாமே நான் என்ன எடுக்க போகிறோம், சென்டர்லேருந்து எடுக்க போகிறோம். இங்கே என்ன இருக்குது, ஓ இருக்கா, ஓலேருந்து இங்கே எழுதுங்க. இங்கே என்ன இருக்குது, ஓ ஏ, அதை போடுங்க. டார்க் எடுத்துக்கிறேன், அதை எழுதியாச்சு. ஃபோர்ஸுக்கு பதிலாக ஓ ஏ கிராஸ் இன்ட்டு ஓ, இங்கேருந்து ஓ ஏ எழுதிட்டேன். பக்கத்தில் என்ன இருக்குது சார், மைனஸ் கியூ இருக்கே, இது என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா, இந்த லைன் பேர் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ ஓ ஏ போட்டு பக்கத்தில் என்ன சார்ஜ் இருக்குது, மைனஸ் கியூ இருக்குது, அது எழுதுங்க. மைனஸ் கியூ, ஏன்னா ஃபீல்டு தானே, எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே, அப்போ இ சேர்த்துக்கணும். என்னது இ. அடுத்து ப்ளஸ். அடுத்து என்ன பண்ண போகிறோம் சார், ஓ ஏ போட்டாச்சு, ஓபி போடலாமா, அவ்வளோதான். ஓபி போடுங்க, ஓபி. அதுவும் எதையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஓபி மல்டிபிள் பண்ணிட்டேன். இன்ட்டு இங்கே என்ன சார்ஜ் இருக்குது, பாசிட்டிவ், என்ன வச்சுருக்கோம், ப்ளஸ் கியூ. ஏன்னா ஃபீல்டு பேர் என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு, அப்போ இ சேர்க்கணும். இவ்வளோதான்.
சார் எனக்கு மைனஸ் இருக்கே என்ன சார் பண்ணுறது? அப்போ மாடுலஸ் எழுதுங்க. அப்போ என்ன எழுதணும்? மாடுலஸில் எழுதணும். இங்கே பாருங்க, மாடுலஸ்னால் இப்படி போடணும். இதுக்கு என்ன சார் அர்த்தம் கேட்டிங்கன்னா, மைனஸ் இருக்க வேல்யூ வந்து மாடுலஸ் வந்து வெளியே வரப்போ பாசிட்டிவாக மாறிடும். அதுக்காக தான் எல்லாம் மாடுலஸ் எழுத போகிறோம். அடுத்து ப்ளஸ் மாடுலஸ் ஓபி, அடுத்து இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் கியூஇ. சரி, அடுத்து பாருங்க 3ஆம் லைன் இங்கே எழுதுறேன். இப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்க கிராஸ் இருக்கா, நம்ம 11th படிச்சிருப்போம். என்னது கிராஸ் ப்ராடக்ட் பொறுத்தவரை என்னது sin θ யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம வெக்டர் ப்ராடக்ட் ஸ்கேலாக வெக்டர் படிச்சிருப்பீங்களா, வெக்டர்னா கிராஸ், அதை நீங்கள் மறந்துடாதீங்க சரியா. அப்போது ஓஏக்கு பதிலாக போட்டுக்கலாமா, ஓஏ சரிங்க, ஓஏ இன்ட்டு இருங்க இந்த ஸ்டெப் வேணாம் டேட்டா. இப்போ டார்க் எழுதிக்கலாம், ஓஏக்கு பதிலாக என்ன போடலாம், ஓஏ. அது இப்போக்கி ஓஏன்னு எடுத்துக்கிறேன், உங்களை அடுத்து சொல்கிறேன். இங்கே பாருங்கள் மாடல்ஸ் இருக்கா, மைனஸ் கியூஇ இருக்கா, வெளியே வரப்போ என்ன வரும், ப்ளஸ் கியூஇன்னு வரும். நீ ப்ளஸ் போகணும் அவசியம் இல்லை ஓகேவா. இந்த கிராஸ்க்கு பதிலாக என்ன போடலாம், இந்த இன்ட்டு மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பதிலாக என்ன போடலாம், வெக்டர் ப்ராடக்ட் பொறுத்தவரையும் sin θ யூஸ் பண்ணணும், sin θ ரைட்டா. அடுத்து ஓபி வெளியே வரப்போ ஓபி தான். அடுத்து கியூஇ மாடல்ஸ் வெளியே வந்தால் பாசிட்டிவ், வெளியே போ பாசிட்டிவ் தான். அந்த கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், sin θ. சார் ஓஏக்கு பதிலாக ஏ போட்டுக்கலாமா, போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஓஏக்கு பதிலாக என்ன இருக்குது, ஸ்மால் ஏ, ஓபிக்கு பதிலாக என்ன இருக்குது, ஸ்மால் பி. அப்போ எழுதுங்க, அடுத்து ஓஏக்கு பதிலாக ஸ்மால் ஏ கியூஇ sin θ. அடுத்து ஓபிக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஏ கியூஇ sin θ. பாருங்கள் காமனாக எடுக்கப்பீங்களா, என்ன பண்ணுவீங்க, சார் சேமாக இருக்குது என்ன சார் பண்ணலாம், ஆட் பண்ணிடலாம். 1 + 1 என்னது 2 தானே, அதே போல் தான். இப்போ டார்க் ஈக்குவல் டு 2AQE sin θ, இவ்வளோ தாங்க. இப்போ நமக்கு தெரியும் 2AQ என்ன பிடிச்சிருப்பீங்க, பின்னு வச்சுருப்போம். சார் பி கேப் வராதா கேட்பீங்க. 2AQ பி கேப் சீக்குவல் தான் பி வெக்டார், வெறும் 2AQனா பி தான். இதை நீங்கள் குழப்பிக்காதீங்க, ஏன்னா 2AQ பி கேப் என்னது பி வெக்டார்னு நீங்கள் ஆக்சி ஈக்குவேட்டரே பார்த்துருப்பீங்க. அங்கே கேப் போட்டால் தான் வெக்டார் போடணும், இல்லைனா தேவையில்லை ஓகேவா. அப்போ இதுக்கு பதில் என்ன போடலாம், பின்னு போடலாமா. அப்போது டவ் ஈக்குவல் என்னது பிஇ sin θ, இவ்வளோ தான். ஒரு ஈக்குவேஷன் முடிச்சாச்சு. இப்போ sin θ இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும் சார், இது என்ன சார் கேள்வி அப்படின்னு நினைப்பீங்க. பாருங்கள் கொஞ்சம் கவனம் செதறினீங்கன்னா இது புரியாது, கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா புரியும். இங்கே sin θ இருக்குது, இந்த sin θ எடுக்கணும்னா இல்லைனா எப்படி இருந்திருக்கும், கிராஸில் இருந்திருக்கும் சரியா. அப்போ டவ்வு ஈக்குவல் டு sin θ இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும், பி கிராஸ் ஈன்னு இருந்திருக்கும். கிராஸ் இல்லைனா sin θ வரும் சரியா. சார் நான் வெக்டார் போடணும்னு ஆசைப்பட்றேன் சார், போடலாமா, போடலாமே, போடுங்க. எவ்வளோ தாங்க, கஷ்டமாவா, முடிச்சாச்சு. ஈக்குவேஷன் 2 இது 2 வச்சுக்கோங்க, அப்போ இதை 3ன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ 2 கேஸ் இருக்குமா, அந்த 2 கேஸை நீ சேர்த்து எழுதணும் ஓகேவா. அது எழுதுனது மார்க் போடுவாங்க. இப்போ கேஸ் நம்பர் 1, இங்கே கேஸ் நம்பர் 2 ஓகேவா. கேஸ் என்ன சார் எடுக்க போகிறோம்னா ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்க போகிறோம். என்ன எழுதும், பிஇ என்னது sin θ ஓகேவா, இதான் எடுத்துக்க போகிறோம். இப்போ sin θ என்ன எடுக்க போகிறோம்னா 0 எடுக்க போகிறேன். இங்கே கேஸ் வந்து θ வந்து என்ன எடுக்க போகிறேன், 19 எடுக்க போகிறேன். 2 கேஸ் தான். இப்போ டவ்வு பிஇ sin 0 டிகிரி வைங்க. இங்கே டவ் ஈக்குவல் டு பிஇ sin θ. நீங்கள் நினைப்பீங்க சார் இங்கே எழுதிட்டேன் திருப்பி இந்த ஃபார்மில் எழுதணுமானா எழுதணும் சரியா, ஏன்னா இது வேறு கேஸ் அது வேறு கேஸ். இப்போ டவ் ஈக்குவல் டு பிஇ sin 90 டிகிரி. நான் எழுதுகிற எழுத்து உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுறேன் ஓகேவா. இப்போ டவ் ஈக்குவல் டு sin 0 என்ன வரும் சார் 0 அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. sin 0 1 இல்லை 0வா, sin 0 வந்து 0 ஓகேவா. ஏன்னா நம்ம குழப்பிட்டு இருப்போங்க, 0க்கு எதுக்கு 0 எதுக்கு 1 குழப்பம். நான் கீழே சொல்லித்தரேன், இப்போ கவனிச்சுக்கோங்க. sin 0 0 ஓகேவா. அப்போ எனிதிங் 0 என்ன வரும், இப்போ டவ் இங்கே 0, டார்க் 0மா, அப்போ டார்க் என்னது மினிமம் மேக்ஸிமமா, மினிமம், அவ்வளோதான் முடிச்சாச்சு. இங்கே டார்க்கு மினிமம், இங்கே டார்க்கு மினிமம். இங்கே பாருங்கள் sin 90 என்னது சார் 1, அப்போது
டவ் சீக்கிரம்னா வரும் பிஇன்னு வருமா, அப்போ பிஇன்னு போட்டாச்சு. வெக்டர் போடணும் அவசியம் இல்லை. ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும், டார்க் என்ன வரும், மேக்ஸிமம். இவ்வளோ கஷ்டம் இல்லைல்ல, கஷ்டமே இல்லை. இப்போ எதுக்கு 0 வரும், எதுக்கு 1 வரும், அதை நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. சைன் 0 டிகிரி, அதே காஸ் 0 டிகிரி, இது ரெண்டு தான் நமக்கு அதிகம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து அந்த டார்க் யூஸ் பண்ணுறோமா, இது காஸ்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் காஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதே காஸ் 90 டிகிரி, இருங்க சைன் எழுதிக்கிறீங்க, ஏன்னா சைனுக்கு நேராக சைன் தான் உங்களுக்கு புரியும், குழப்பாது, அதுக்கு சொல்கிறேன். இப்போது சைன் 90 டிகிரி, இங்கே காஸ் 90 டிகிரி. இப்போ காஸ் 0 என்ன வரும், சைன் 0 என்ன வரும் பார்ப்போம். இப்போ சைன் 0 என்னதுன்னா 0. ஓகேவா? சைன் 0 என்னது, சிம்பிளுங்க. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு தனியாக வீடியோ போடுறேன், ஏன்னா டைம் வந்துடும், அது தனியாக வீடியோ போடுறேன். இப்போக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அந்த டேபிளில் சைனு காசு டேன் டேபிளில் எது ஃபஸ்ட் ஆரம்பிக்குது, சைன் டீட்டா தான் ஃபஸ்ட் ஆரம்பிக்குது. அப்போ எது நம்பரில் எது ஆரம்பிக்கும், 0 தான் ஃபஸ்ட்டு. அப்போ சைன் 0 0, அப்போ சைன் 90 என்ன வரும், 1ன்னு வரும். இப்போது அப்படியே ஆப்போசிட்டு காசுக்கு 90க்கு இருக்குது, அப்படி இங்கே மாறி வரும் பாருங்களேன். இப்போ இப்படி போயாச்சா, 90 இங்கே வந்துட்டோம், அப்படியே இங்கே வாங்க. காஸ் 0 என்னது 1, காஸ் 90 0, அப்படியே கிராஸாக இருக்கும். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோ போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோபி சோஷியல் அகாடமி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சென்டம் பேட்சில் சேர்ந்து சென்டம் பண்ணுங்க. தேங்க்யூ.